ஃபாஸ்ட் பவுலரு 2 ஸ்பின்னரு இல்லைன்னா 4 ஃபாஸ்ட் பவுலர் 2 ஸ்பின்னரு அப்படிதான் போவாங்க. பார்க்கலாம். ஏன்னா இதுக்குள்ளே ஆல்ரவுண்டரு எல்லாமே அடங்குற மாதிரி தான் வச்சிருப்பாங்க. பேட்டிங் டெப்த் 8 விக்கெட் 9 விக்கெட் வரைக்கும் வச்சிருப்பாங்க. எப்படி பேட்டிங் டெப்த் ஆல்ரவுண்டரா தான். ஏன்னா எல்லாரும் பேட்டிங் ஆடுற மாதிரி தான் ரெடி பண்ணிட்டு போவாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் சைட்ல பேட்டிங் வந்து சிஎஸ்கே இருக்கு. எல்லா பிளேயருமே ஹிட்டிங் தான். அதாவது 10 பாலுக்கு 30 ரன் அடிக்கிற அப்படிதான். தோனி எதுக்கு உள்ள இருப்பாருன்னா பெரிய பெரிய சேஸ் இருக்கு பாத்தீங்கன்னா கடைசி 18 19 20 அந்த 3 ஓவர்லயும் அந்த சேஸ் 3 ஓவருக்கு 30 ரன் 35 ரன் அந்த மாதிரி அடிக்கிற நேரத்துல அந்த மாதிரி அந்த சேஸ்ல அந்த ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணி சேஸ் பண்றதுக்கு கண்டிப்பா யூனிவர்ஸ் இருக்கு. என்னதான் யங்ஸ்டரா இருந்தாலும் அவரை மாதிரி சேஸ் பண்ண முடியாது. அவர் பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த இடத்துல அவர் ஒரு அட்வைசராகவும் ஒரு நல்ல பேட்ஸ்மேனாகவும் அவர் இருப்பாரு. ஏன்னா அவர் வந்து இப்போ ரீசெண்டா 2 வருஷம் 3 வருஷமா பார்க்கும்போது ஒரு டெப்த் ஓவர்ல ஒரு 2 ஓவர் 1 ஓவர் தான் வர்றாரு. ஒரு நல்ல ஒரு ரன் அடிச்சுட்டு போயிடுறாரு. அப்படித்தான் இருக்கு. என்ன அடிக்க போறாரு அப்படி இப்படின்னாங்க. ஹார்திக் பாண்டியா ஓவர்ல 3 சிக்ஸ் சொல்லிருக்காரு. போன வருஷம் இந்த வருஷம் அதெல்லாம் மறக்க முடியுமா? அசால்ட்டா அடிச்சாரு. பவர் இன்னமும் இருக்கு. வயசானாலும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் குறையாம தான் இருக்கு. கீப்பிங்லயும் சரி பேட்டிங்லயும் சரி. உங்களோட பிளேயிங் லெவனை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பவுலர் மட்டும்தான் வந்து சிஎஸ்கேல பொறுத்த வரைக்கும் இந்த 5 வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் இருந்த பவுலர் தரமான பவுலிங் தான் இருக்கு. ஏன்னா ஒரு 2 பவுலர் வந்து ரொம்ப கண்ட்ரோலா எக்கனாமிக்கா போடும். அதுதான் மேட்ச். கலீல் அகமது, நூர் அகமது அண்ட் வந்து பாத்தீங்கன்னா மேட்டன் வந்து நம்ம எதிர்பார்க்க போற பெரிய பவுலரே மேக்கென்ட்ரி ஒரு ஃபாரின் பவுலரா ஒரு எக்கனாமிக்கா 40 ரன் கொடுக்காம 35 30 ரன் அப்படி கொடுத்தாருன்னா 4 ஓவருக்கு போடுங்க. அப்புறம் மிச்ச 16 ஓவர்ல எப்படியாவது ஒரு பவுலர் எப்படியாவது தேத்தி வந்துருவாரு. மேட்ச் ஒரு 2 பவுலர் வந்து நல்ல ஒரு எக்கனாமிக்ல போட்டாங்களே போதும். ஏன்னா நம்ம கிட்ட 200 ரன் அடிக்கிறதுக்கு பேட்டர் இருக்கு, பிரச்சனையே கிடையாது. சரியா? பவுலிங்ல வந்து ஒரு 2 பவுலர் எக்கனாமிக்கா போட்டாலே போதும், நம்ம கோல் கலக்கிடலாம் இந்த சீசனு. எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட பிளேயிங்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. அது போக வந்து பாத்தீங்கன்னா டோனி பிளே பண்ணுவாரா மாட்டாரா இதுக்கு கமெண்ட் பண்ணுங்க. சரியா? எல்லாரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிருங்க. கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட பிளேயிங்ல வேணா கமெண்ட் பண்ணுங்க. அது போக டோனி பிளே பண்ணுவாரா மாட்டாரா, சிஎஸ்கே கண்டிப்பா இந்த தடவை பிளே ஆஃப் போகும், அதையும் கமெண்ட்